சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து திருக்குரான் 5வது அத்தியாயம், அதுல அல்மாயிதா அப்படிங்கிறது தலைப்பு. உணவு நிறைந்த மறவை. இதுல வந்து ஸோ இப்போதைக்கு உணவு சாப்பிட்றத பத்தி தான் சொல்றாங்க. ஸோ அதுதான் அர்த்தம்னு நினைக்கிறேன். அதுல நம்ம 3வது வசனம் பார்க்க போறோம். ஸோ இதுல எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாதுன்னு இது பைபிள்ல நிறைய வரும் இது. ஸோ அதே தான் இதுல வருதுன்னு தெரியல. பட் இதே மாதிரி அதுலயுமே வரும். சரி, இது பார்ப்போம். சொல்லுங்க சிஸ்டர். 3வது விசுவாசிகளே விசுவாசிகளே, தானாக செத்ததும் இரத்தமும் பன்றியின் இறைச்சியும் அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுப்பு பிராணிகளில் எதற்கு பெயர் கூறப்பட்டு விடப்பட்டதோ அதுவும் கழுத்து நெறிப்பட்டு செத்ததும், அடிபட்டு செத்ததும், மேலிருந்து கீழே விழுந்து செத்ததும், கொம்பால் குத்தி கொண்டு செத்ததும், சிங்கம் புலி சிறுத்தை போன்ற வன விலங்குகள் தின்றவையும் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கின்றன. உண்ண அனுமதிக்கப்பட்டவற்றில் அவை உயிரோடு இருந்து பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் அறுத்தவைகளை தவிர அவற்றை உண்ணலாம். இதர வணக்கங்கள் செய்வதற்காக நடப்பட்டவைகளுக்காக அறுக்கப்பட்டவைகளும் அம்பு எய்து குறி-கேட்டு நீங்கள் பாகம் பிரித்துக் கொள்வதும் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கின்றன. இவை யாவும் பாவமாகும். இன்றைய தினம் நிராகரிப்போர் உங்கள் மார்க்கத்தை அழித்து விடலாம் என்பதை பற்றிய நம்பிக்கையை இழந்து விட்டனர். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், எனக்கே பயப்படுங்கள். இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி வைத்து விட்டேன். என்னுடைய அருட்கொடையை உங்களின் மீது முழுமையாக்கி விட்டேன். இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன். ஆகவே எவர் பாவத்தின்பால் சாயாதவராக பசியின் கொடுமையினால் நிர்பந்திக்கப்பட்டு மேலே கூறப்பட்ட விளக்கப்பட்டவைகளை புசித்து விட்டால் அது குற்றமாகாது. ஏனென்றால் நிச்சயமாக மிக்க மன்னிக்கிறவன், மிக கிருபையுடையவன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அப்படியே டைரக்ட் டிரான்ஸ்லேஷன்ல என்ன வருதுன்னா, அங்க விலங்குகளை சாப்பிட்றது பாவம் போட்டு இவை பாவமாகும் பிராக்கெட்ல இவை யாவும்னு ஒண்ணு சேர்த்திருக்கிறாங்க. அது பெரிய விஷயம் இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா மீனிங் அப்படியே ஆப்போசிட்டா வருது. என்ன வருதுன்னா, இன்றைய தினம் நிராகரிப்போர் உங்கள் மார்க்கத்தை பற்றிய நம்பிக்கையை இழந்து விட்டனர்னு இருக்கு. இவங்க பிராக்கெட்ல என்ன போட்டாங்கன்னா, அழித்து விடலாம் என்பதை பற்றி, உங்க மார்க்கத்தை அழித்து விடலாம் என்பதை பற்றி நம்பிக்கை இழந்து விட்டனர் அப்படின்னு. ஆனா இது டைரக்டா பாத்தீங்கன்னா, உங்க மார்க்கத்தை பற்றிய நம்பிக்கை இழந்து விட்டனர் இல்லையா, அதன் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்களாக ஆகிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து உலக அளவுல இது பொருத்தமாகவும் இருக்குது. நிறைய அந்த தீவிரவாத தாக்குதல் இதெல்லாம் இருக்கும்போது முஸ்லிம் மதத்தின் மீது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் வந்து மக்களுக்கு வந்துடுச்சு. ஸோ அதை குறிக்கிற மாதிரியே வருது இந்த வார்த்தை. அது அப்படி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க பிராக்கெட்ல அப்படி சேர்த்திருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்ப இதே வந்து இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா இருக்கும் அது. செத்தது ரத்தம் பன்றியின் இறைச்சி அல்லாதவற்றின் பெயர் அதன் மீது சொல்லப்பட்டதும், கழுத்து நெரித்து செத்ததும், அடிபட்டு செத்ததும், கீழே விழுந்து செத்ததும், கொம்பால் முட்டப்பட்டு செத்ததும், விலங்குகள் கடித்தவையும் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கின்றன. செத்ததை சாப்பிடக்கூடாது அப்படின்னா முடிஞ்சு போச்சு இல்லையா. அதை எதுக்கு இப்படியெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னு நமக்கு தோணும். காரணம் என்ன, பைபிள் அப்படி இருக்கும். பைபிள் ஒரு சிம்பிளா ஒரே லைன்ல இருக்கிறத இப்ப ஒருத்தர் பேரே சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு அது பேரெல்லாம் வாயிலே நுழையாது, அந்த மாதிரி பேர் இருக்கும். நம்ம சும்மா நமக்கு புரியுற மாதிரி ஒரு முனுசாமின்னு பேருன்னு வச்சு, இப்ப ரவின்னு வச்சுக்கோங்க. ரவி, அது எப்படி ரவின்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லப்பட்டிருக்கோம்னா, அந்த முனுசாமிக்கு பிறந்த 4 மகன்களின் முதல் மகனின் மனைவிக்கு பிறந்த 2வது மகனின் 4வது மகனுக்கு பிறந்த ரவின்னு வரும். அப்படியே மண்டை பிச்சுக்கும். இதுதான் சாத்தானுடைய சாமர்த்தியம். அதுல சொல்ல வர்றது, இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்து மதத்துல அந்த ராமாயண மகாபாரதம் பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு கிடையாது.
அப்படின்னு தெரியும். ஆனா கிறிஸ்தவ மதத்துல உங்களுக்கு அப்படி தெரியாது. நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு. இப்ப மோசஸா இருக்கட்டும், ஆதாமை எழுப்புறது இதெல்லாம் நம்ப முடியாதுதான். அதுவும் மோசஸ் வந்து என்னென்னமோ மேஜிக் கடவுள் பண்ற மாதிரி இருக்கும். ஊரெல்லாம் ரத்தம் வரும், அப்படியே பாம்பு இப்படி கம்பு தட்டினா பாம்பா வரும், அடுத்த தடவை கம்பு தட்டினா கம்பா மாறிடும். இந்த மாதிரி நிறைய மேஜிக் வரும், நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன ஒண்ணுன்னா, ஆரம்பத்துல வந்து ஆதாமுக்கு இந்த 2 குழந்தைங்க, அவங்களுக்கு இவங்க பிறந்தாங்க, இவங்களுக்கு இவங்க பிறந்தாங்க, இத்தனை வருஷம் வந்தாங்க. இதெல்லாம் படிக்க படிக்க நமக்கு என்ன தோணும், ஒருவேளை நிஜமாலே வாழ்ந்திருப்பாங்களா, வருஷம்லாம் சொல்றாங்க. இது ஒரு சாத்தானுடைய சாமர்த்தியம். இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். சோ என்னன்னா, அதுதான் இப்ப கீதா சாரம்னு நம்ம சொல்லுவோம். வேற எதுவுமே ராமாயண சாரம், குரான் சாரம், பைபிள் சாரம்னு சொல்ல மாட்டோம். அதோடைய அர்த்தம் என்னன்னா, டைரக்ட்டா என்ன சொல்லணுமோ அத மட்டும் சொல்றது தான் சாரம். மத்ததெல்லாம் விஸ்தாரம். விஸ்தாரம்னா ரொம்ப விரிவாக. அதாவது நம்ம இப்ப ஒண்ணுமே ஆன்ஸரே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்ல ஒண்ணுத்த வச்சுட்டு ஒரு பக்கம் எழுதுவோம்ல, அதுதான் விஸ்தாரம்ன்றது. ஆன்ஸர் தெரியுறோம், விஸ்தாரத்துக்கு போத்தல. டைரக்ட்டா அதுக்கு என்ன ஆன்ஸர் டக்குன்னு சொல்லிடுவோம். இல்லையா? கீதா சாரம்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த சாரத்தில் இருந்து தான் மற்ற விஸ்தாரம் வருது. இப்ப மரம் விஸ்தாரம்னா, விதை வந்து சாரம். அந்த ஒட்டுமொத்த மரமும் அந்த விதைக்குள்ள இருக்குது. சோ அந்த மாதிரி கீதை அதுதான் முதல்ல தோன்றிய நூல்ன்றது யாருக்குமே தெரியாது. இப்ப ஜாக்கிர் நாயக்லாம் பேசும்போது, இந்த வேதத்துல இப்படி போட்டிருக்கு, அந்த வேதத்துல இப்படி போட்டிருக்கு. எந்த வேதமும் இந்து மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்து மதத்துக்கு ஒரே நூல் என்னன்னா, கீதை மட்டும்தான். கீதையிலிருந்து வர்றதுதான். அப்ப அதை பற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன நினைச்சுக்காங்க, எந்த புக் எடுத்தாலும் அது இந்து மதம். அப்படி புரிஞ்சுக்கிறாரு அவரு. இதுல என்னன்னா, கடவுள் நேரடியாக வந்து சொல்றாரு. முதலாக உருவாகியது கீதை தான். அதிலிருந்து பின்காலத்துல வர்றதுதான் மகாபாரதம், ராமாயணம் எல்லாமே. ஆனால் இதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, கீதை வருவதற்கு முன்பே கோயில் கட்ட ஆரம்பிச்சாச்சு. ராமாயண மகாபாரதத்துல இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அந்த கோயில்லே இருக்கும். சீதையை கடத்திட்டு போறது, ராமர் அம்பு விடுறதெல்லாம் கோயில்ல சிலைகள் இருக்கும். பார்த்தா நமக்கு என்ன தோணும்? ராமாயணம் படிச்சுட்டு இவங்க உருவாக்கி இருக்கிறாங்கன்னு தான் தோணும். இல்லையா? ஆனால் இது என்னன்னா, அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். தியானத்துல காட்சி கிடைக்கும். அவங்க செய்வாங்க. அவ்வளவுதான். அதே மாரி காட்சி கிடைக்கிறத வச்சு தான் எழுதவும் செய்வாங்க. அவன் அந்த கோயிலுக்கே போய் கூட இல்லாம கூட இருக்கலாம். பாட்டுக்கு எழுதுவான். இதெல்லாம் நம்ம இப்ப கிடைச்ச பிறகு நமக்கு என்ன தோணுது? முதல்ல எது வந்துச்சு? அத பார்த்து காப்பி அடிச்சுட்டாங்க. இன்னைக்கு குரான் அதுதானே சொல்றாங்க. பைபிள பார்த்து அப்படியே காப்பி அடிச்சுட்டாங்க அப்படின்னும். ஏன்னா அதுல உள்ள எல்லாமே இதுல இருக்கும். மேபி முகமது நபியுடைய வாழ்க்கை வரலாறு குரான்ல இருக்கான்னு தெரியல. அல்லது ஹதீஸ்ல இருக்கான்னு தெரியல. அது வேணும்னா தனியா இருக்கலாமே தவிர, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா பைபிள்ல இருக்கிறது தான் தெரியும். இதுல ஒண்ணு உங்களுக்கு புரியலன்னா, நீங்க பைபிள்ல போய் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு விஸ்தாரமா இருக்கும். அதனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, குரான் காப்பி அடிக்கப்பட்ட புஸ்தகம் அப்படின்றாங்க. ஆனா இது காப்பி அடிக்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. ஒரே விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் டச் ஆகும். அது அது எப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அப்படிதான் வருது. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பழைய இதுல இருக்கிறதெல்லாம் வந்து மாத்தி எழுதிட்டாங்க. குரான் தான் கரெக்டானது அப்படின்னுவாங்க. அது அப்படியும் கிடையாது. அங்க அவனுக்கு என்ன காட்சி கிடைச்சதோ அதை அவன் எழுதிட்டான். இவங்களுக்கு என்ன காட்சி கிடைக்குதோ அதை வச்சு இவங்க எழுதுறாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி. ஒரே மாதிரினா ஃபுல்லாவே ஒரே மாதிரி இருக்காது. ஆனா ஒரே கதை. ஆனா அந்த கதையில நிறைய மாறுதல்கள் இருக்கும். அப்ப மாறுதல் இருக்கிறதுனால அதை வந்து மாத்தி எழுதி இருக்கிறாங்க. இதுதான் ரைட்டு. அப்ப இதே தான் கடவுள் அங்கேயும் கொடுத்துருக்கணும். ஆனா அது மாறி இருக்கிறதுனால மனுஷன் மாத்திட்டான் அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப இத வந்து முஸ்லிம்கள் அடிக்கடி வாதத்துல வந்து சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் கிட்ட வாதம் பண்ணுவாங்க அடிக்கடி வெளிநாடுகள் எல்லாம். அங்க வந்து ஒரு பாதிரியார் கிட்ட இது மாதிரி மாத்திட்டாங்க அப்படின்னுவாங்க. என்ன மாத்துனாங்க எதுவுமே தெரியாது. குரான்ல போட்டிருக்கு அதனால அப்படியே சொல்லுவாங்க. சரி வா, என்ன மாத்துனாங்க சொல்லு. எல்லாருடைய இதுவும் மாத்தியாச்சுல, அப்புறம் எதுக்கு நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது பதில் தெரியல. அதுல இருக்கிறது அப்படியே சொல்றது, அது வந்து மதத்தின் மீது உள்ள பற்றினால அவங்க சொல்றது. அவ்வளவுதான். சரி, இங்க இங்க அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா, இதுல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, பன்னியை வச்சு சாப்பிடக்கூடாது, அல்லாவின் பெயர் அதன் மீது சொல்லப்பட்டதும் அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர், அதாவது மற்ற மதங்கள்ல படைக்கப்பட்ட இது. அடுத்தது வந்து கீழே விழுந்து செத்தது, கொம்பால முட்டப்பட்டு செத்தது, விலங்கு கடிச்சது, இப்படி இருக்கிறது. ஆனா இதெல்லாம் வந்து இந்து மதத்துல எதுவுமே எழுதி இருக்காது. எழுதி இருந்தாலும் யாரும் படிக்கிறது கிடையாது. ஆனா யாருமே இறந்ததை சாப்பிட மாட்டாங்க. கரெக்ட் தானே? இல்லையா? தானா இறந்ததை சாப்பிட மாட்டாங்க. சோ அப்ப எப்படி இவங்களுக்கு யாரு சொல்லிக் கொடுத்தா?
அப்படின்னா அது யாருக்குமே தெரியாது. அது தானாவே வர்றது, அவ்வளவுதான். ஆனா உண்மையிலே எதையுமே அதாவது நாம கொன்னாலும் செத்ததுதான், தானா செத்தாலும் செத்ததுதான். கரெக்ட் தானே? செத்தது செத்தது தானே. மொத்தத்துல செத்ததை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இந்துக்கள் ஆரம்பத்துல இருந்தாங்க. இப்ப பிராமணர்களும் வைஷ்ணவர்கள் ஒரு சிலர் ஃபாலோ பண்றாங்க. உலகத்துல நிறைய நாடுகள்ல இப்ப ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவங்க வேற காரணத்துக்காக ஃபாலோ பண்றாங்க. ஒரு விலங்குக்கு வந்து நம்ம வந்து துக்கம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. இங்க வந்து இயல்பாக அப்படி இருந்தாங்க. அதே வந்து மதங்கள்லயும் இது இது இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குது. ஜாக்கிர் நாயக் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, ஆஹ் ஏதோ ஒண்ணு அந்த பிஜேபி வருது, இதை பற்றி ஏதோ ஒண்ணு கேட்கும் பொழுது, இந்த மாடு சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி பிரச்சனை வந்தது இல்லையா? அதுக்கு அவர் சொல்றாரு, மாடு நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு குரான்ல எங்கேயுமே போடல. அதனால அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ட்டு. அதாவது நீங்க சாப்பிடலான்றது வேற, நீங்க சாப்பிட்டே ஆகணும்ன்றது வேற. இது என்னன்னா நீங்க சாப்பிடலாம், சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டே ஆகணும் சொல்லல. அப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சொல்லுங்க. அந்த இறந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு பிரதர். அதாவது நான் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கேன். இறந்து கிடந்துச்சுன்னா அது எதனால இறந்துச்சுன்னு தெரியாது இல்லையா? பாம்பு தீண்டி இருக்கலாம், விஷ ஜந்துக்கள், நோய் வந்து இறந்திருக்கலாம். காரணம் தெரியாது. சோ எப்ப அது ஒரு இறந்துச்சுன்னு முக்கியமான தெரியாது. எப்ப ஆமா. இறந்துச்சுன்னு அதுவும் ரொம்ப நாள் ஆனாலும் அதுவும் பாய்சன் ஆயிடும் இல்லையா? அதனால வந்து ம், ம். இறந்து கிடக்கிறத சாப்பிடக்கூடாது அப்படி ஒரு காரணம் இருக்கு. சோ அந்த காரணங்கள் எல்லாம் இங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விழுந்து செத்ததா, இப்படி இறந்ததா, அப்படி இறந்ததா. மொத்தத்துல என்னன்னா, நீங்க உயிரோட பார்த்த கொல்லப்பட்ட பிறகு நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம். இப்ப கூட மீன் கடையில எல்லாம் உயிரோடவே மீன் இருக்கும். கோழி கடையிலும் உயிரோட வச்சு நம்ம முன்னாடி உரிச்சு வெட்டி கொடுக்கறதும் இருக்குது. ஆனா ஆடு முன்னாடியே கட்டியிருப்பாங்க. மேபி காலையிலே போனா அதை கொல்றதையும் பார்த்து கூட வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி. அதான் எதை நீங்க அறுத்தீங்களோ அதை தவிர எதையும் நீங்க சாப்பிடாது. இதுதான் ஒரே இது. நீங்களா வெட்டினீங்கன்னா சாப்பிடுங்க. ஆக்சுவலா அவங்களே வெட்டி சாப்பிடனா பெரும்பான்மையானவர்கள் நான்வெஜ் சாப்பிடறதே விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு ஒரு வெளிநாட்டுக்காரர், அமெரிக்காவை சார்ந்தவர், யூடியூபர் அவர். அவரு வந்து இந்த ஆப்கானிஸ்தானுக்கு போறாரு, தாலிபான் இருக்கிற இடத்துக்கு போறாரு. போகும்போது ஒரு ஆடு கிஃப்டா கொடுக்கலான்ட்டு வாங்கிட்டு போறாரு. போகும்போது அத சமைக்கணும் அப்படின்ட்டு அந்த வெட்டுறவங்க இப்படி திரும்பிக்கிறாரு. திரும்பிட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க அதன்று? பாருங்க, அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஆனா கொல்றத அவங்க பார்க்க தயாரா இல்ல. அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது அது பாவம்ட்டு. அதுதான் சொல்லுவாங்க. யாரோ ஒரு ஃப்ரெண்டு சின்ன வயசுல சொல்லுவான். நான்வெஜ் சாப்பிடுறவங்க எல்லாம் கத்திய கொடுத்து நீயே வெட்டி சாப்பிடுன்னு சொல்லுங்க, சாப்பிடுறத விட்டுருவான். ஏன்னா துடிக்கிறது கண்ணு முன்னாடி தெரியுதுல்ல. மதம் என்னதான் சொல்லி இருந்தாலும் கண்ணு முன்னாடி துடிக்கிறத பார்த்த உடனே விட்டுருவான். அதையும் மீறி ஒருத்தன் கொலை பண்ணானா அந்த அளவுக்கு மைண்ட் கரப்ட் பண்ணி இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். ஸோ நான் அந்த மாதிரி ஆடு வெட்டி பார்த்தும் சாப்பிட்டும் இருக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு மைண்ட் கரெக்டா இருந்திருக்கு. இப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், எப்படி நம்ம இவ்வளவு கேவலமா நடந்திருக்கிறோம். ஏன்னா அது அப்படிதான், எல்லா பாவமும் அப்படிதான். அந்த பாவம் பழக பழக நமக்கு அது பாவம்னே தெரியாது. அந்த நிலைமைக்கு போயிடும். சரி. அதை தவிர பலிபீடங்களில் அறுக்கப்பட்டவை அம்புகள் மூலம் நீங்கள் குறி வைப்பது ஓகே. வேட்டையாடி கொல்லப்பட்டது, பலிபீடங்கள்ல அறுக்கப்பட்டது, இதெல்லாம் பாவம். அதாவது மற்ற மதத்தினர் அவங்களுக்கு பலி கொடுக்கறத வந்து சாப்பிடுறது பாவம் அப்படின்னு இருக்குது. சோ இது எல்லாமே நான்வெஜ்ஜ பத்தி தான் பேசுறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். சொல்லுங்க. தாண்டி நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்கும் பொழுது நமக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. இப்ப சில ஊர்கள் எல்லாருமே கொள்ளையர்களா இருப்பாங்க. அப்ப அந்த ஊர்ல நம்ம போனா கொள்ளை தப்பே அப்படி தோணும். அந்த ஊர்க்காரங்க நம்மள விரோதி மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் இப்ப உலகம் இருக்கு. நல்லது சொல்றவங்கள வந்துட்டு வேற மாதிரி பாக்குறாங்க. அவங்க எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு பிரதர் இப்ப பிரம்மகுமாரி ஆயிட்டாரு. ஆனா அவரு ஒரு கிராமத்துல இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, எங்க ஊர்ல எல்லாம் பெருச்சாலி அடிச்சு சாப்பிடுவோம். அந்த ஒரு ஏன்னா அந்த ஊர் வந்து மழை சீசன் வந்துருச்சுன்னா அது ரொம்ப கிராமம் அது.
பஸ் வசதிலாம் கிடையாது. ஆ ஒரு ஒரு அந்த மழை வந்துருச்சுன்னா, சுத்தி இருக்கிற ஏரி ஃபுல்லா அந்த கிராமத்தை சுத்தி வளைச்சுக்கும். டவுனுக்கே அவங்க வர முடியாது. 6 மாசத்துக்கு அவங்க அதுக்கு முன்னாடி அரிசிலாம் வச்சிருப்பாங்க. மற்றபடி அங்க இருக்கிறத வச்சு அவங்க சாப்பிட்டுக்குவாங்களாம். அந்த நேரம் வந்து இந்த மாதிரி வயல்ல ஓடுற பெருச்சாளி அடிச்சு, இப்படியெல்லாம் சாப்பிடுவாங்களாம் அவங்க. எப்படி நான் சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாரு. நீங்க சொன்ன மாரி அந்த இடத்திலேயே இருந்துட்டோம் அப்படின்னா, அப்படிதான் ஆயிடும். அது தப்பு அப்படின்றதே தெரியாது. ம். அடுத்தது, இன்றைய தினம் நிராகரிப்பவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா, ஆ நம்ம எதுக்கு அடிமையாயிருக்கிறோமோ, எந்தெந்த குணத்துக்கு அடிமையாயிருக்கும், அது நல்ல குணமா இருந்தாலும் சரி, கெட்ட குணமா இருந்தாலும் சரி, அதற்கேற்ற குணமுள்ள வட்டாரத்துல தான் நம்ம போய் பிறப்போம். இப்ப கறிமீனு சாப்பிடுற ஒரு பழக்கமே இருந்துச்சு அப்படின்னா, இப்ப எங்க வேணாலும் பொறக்கலாம். ஏன்னா எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இல்லையா? இந்து மதத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனா அதையும் மீறி இப்ப வெளிநாட்டுலலாம் போய் சாப்பிடுற பழக்கம்லாம் வந்துச்சுன்னா, அப்ப வெளிநாட்டுக்கு யார் போவா? பணக்காரங்க தான் போவாங்க. ஆனா பணக்காரனா போனாலும், அவனுக்கு அந்த பழக்கம் வந்துடும். ஆனால் அந்த பழக்கம் வந்த பிறகு இந்து மதத்துல இருக்கனால அவன் மீண்டும் இந்து மதத்துல பிறப்பான். ஆனால் எங்க இந்த சாப்பிடுற பழக்கம் இருக்குதோ, அங்க தான் சாப்பிடுவான். அங்க தான் பிறப்பான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழை மக்கள் தான் அத சாப்பிடுவாங்க. அந்த காலத்துலலாம். அப்ப அங்க போய் பொறந்துக்குவான். அப்ப பாருங்களேன், பணம் இருந்தும் குணம் கெட்டு போனதுனால அவனுடைய நிலைமை எப்படி ஆகுது பாரு. சரி. அ இன்றைய தினம் நிராகரிப்பவர்கள் உங்கள் வாழ்க்கை வழிமுறையில் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். சோ இதுல கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்கு பாருங்க. அதுல வந்து அது அ இந்த மதத்தை அழிக்க முடியும்ன்றதுல நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னு. அவங்க அப்படி மாத்தி போடுறாங்க. வேணும்னே. இல்லையா? யாரு முஸ்லிம் மதத்த அழிக்கணும்னு நெனைக்கிறாங்க? யாருமே அப்படி நெனைக்க மாட்டாங்க. இல்லையா? அவங்க தான் இந்து கோயில்கள அழிச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. முகலாய மன்னர்கள். எல்லாரும் கிடையாது. ஒரு சிலர் சைக்கோவா வந்து பண்ணாங்க. முஸ்லிம் மதத்த அழிக்கணும்னு யாருமே எங்கேயுமே நெனச்சது கிடையாது. வரலாறு கிடையாது. குரான், பைபிள் இதெல்லாம் வந்து வரலாறு கிடையாது. நிஜத்தில் நடந்தது கிடையாது. அது நம்ம எல்லா வீடியோலயுமே சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லையா? சரி. ஆனா இவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்புற மாரி இருக்கும். யாரோ வந்து இவங்கள தாக்குறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அப்படிங்கிற மாதிரியே வரும் குரான். அப்ப நம்ம படிக்கும்போது நிஜமாகவே நடந்திருக்குமோன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். அதனால தான் இவங்க வந்து வரலாறு, வரலாறுன்னே சொல்லுவாங்க முஸ்லிம்கள். கிறிஸ்தவர்கள் கூட வரலாறுன்னு சொல்ல மாட்டாங்க அத. சரி. எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஆ எனக்கே அஞ்சி நடப்பீர்களாக. இப்ப பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம இப்ப இதுவரைக்கும் பேசுனது உணவு சாப்பிடுறத பத்தி. அடுத்தடுத்த லைனுக்கு எதுலயுமே சம்மந்தமே இல்ல பாருங்களேன். உணவு சாப்பிடுறத பத்தி இதெல்லாம் பாவம்ன்னு சொல்லிட்டு, உங்க வாழ்க்கை முறையில் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள். எனக்கே அஞ்சி நடப்பீர்களாக. ஆ இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கை முறையை பரிபூரணமாக்கி விட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கி விட்டேன். இன்னும் உங்களுக்காக இஸ்லாம் சமாதானத்தின் பாதையையே மார்க்கமாக ஆக்கியுள்ளேன். ஆனால் உங்களில் எவரேனும் பாவம் செய்யும் எண்ணமின்றி பசியினால் நிர்பந்தத்திற்கு உள்ளாகிவிட்டால், ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பனாகவும், கருணையாளனாகவும் இருக்கிறான். இப்படி இருக்கும். நான் நினைக்கிறேன் இது வந்து அரபு மொழியுடைய அமைப்பு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். மொட்டை மொட்டையாவே இருக்கும். ஏன் இத பார்த்தா ஒரு அர்த்தமே இல்லாம இருக்கும். நிர்பந்தத்திற்கு உள்ளாகிவிட்டால் ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக அப்படி வருது. சோ அது அந்த அரபு மொழி அ அத டிரான்ஸ்லேட் பண்ண அ சரியா டிரான்ஸ்லேட் பண்ணல. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அப்படியே டைரக்ட்டா எடுத்துட்டு வரணும்னு நெனைக்கிறாங்க. எடுத்துட்டு வரும்போது அது மொட்டையா வந்து நிக்குது. சோ அங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அப்படி நீங்க நிர்பந்தத்தினால உங்களுக்கு தடை செய்யப்பட்ட விலங்க நீங்க சாப்பிட்டீங்கன்னா பாவம் இல்ல. சாப்பாட்டுக்கே வழி இல்ல, பஞ்சம் அப்படின்ட்டு. ஏன்னா, ஆ அந்த 70ஸ்ல ஒரு தடவ பயங்கர வெள்ளம் வந்ததாம். வீட்ட விட்டே வெளில போக முடியாதப்ப. அப்ப எங்க அப்பா, அம்மாலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப வந்து நெறைய பேர் வந்து வீட்டுக்குள்ள வர தவளை, எலி இதெல்லாம் அடிச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிடுறதுக்கு வேற வழியும் கிடையாது. வெளியிலயும் போக முடியாது. அப்ப மனிதன் வந்து அப்படி ஆகுறான். இதுல இது இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப குரான்ல வந்து இந்த 3வது வசனத்துல
எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எதை வேணாலும் சாப்பிடலாம்னு தான் போட்டிருக்கு. இல்லையா? நிர்பந்தத்துக்குள்ளப்பட்டா நீ எதை வேணாலும் சாப்பிடலாம். அப்ப மொத்தத்துல நீ எதை வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளவுதான். சரி. ஆனால் கடவுள் நேரடியாக கொடுக்கிற ஞானம். ஏன்னா இப்ப இந்துக்களும் அப்படிதான் இறங்கி வந்திருப்பாங்க. இல்ல இந்துக்கள் எதுவுமே சாப்பிடாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாக்கு ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிருப்பான். கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். கிராமங்கள்ல வந்து அந்த ஊர் திருவிழான்ட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கிடா வெட்டுவாங்க. அது மட்டும் தான் சாப்பிடுவாங்களே நான்வெஜ். அதுவும் என்னது அங்க கோயில்ல குடுக்குறது. எல்லாருக்கும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் குடுப்பாங்க. ஆளுக்கு ஒரு பீஸ் வரும்னு நெனைக்கிறேன். அதுலயே எந்த அளவுக்கு அடிமையாகி இன்னைக்கு என்னால நான்வெஜ் இல்லாம சாப்பிடவே முடியாதுன்ற அளவுக்கு மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு அடிமையா மாறிட்டாங்க. இந்துக்கள். அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, முஸ்லிம்கள் வந்து இதுக்கு முன்னாடியே நான்வெஜ் வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் அதிலேயே மூழ்கி கிடக்க மாட்டாங்க. ரெகுலரா சாப்பிடுவாங்க. ஊறுகாய் சாப்பிடுற மாரி சாப்பிடுவாங்க. இப்ப ஊறுகாய் என்ன ஃபுல்லாவா போட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். இல்லையா? அந்த மாரி அதையும் தொட்டுக்குவாங்க. பட் ரெகுலராவே சாப்பிடுவாங்க. ஆனா மற்றவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒன்ஸ் விழுந்துட்டாங்கன்னா, அதுலருந்து அவங்களால எழுந்திரிக்கவே முடியல. அதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம் இருக்குது அப்டின்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், கடைசி 100 வருடம் இறைவனே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இதுவரைக்கும் நாம படிச்ச மத புஸ்தகங்கள் எல்லாமே மனிதர்கள் உருவாக்கியது. கடவுளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கடவுள் இறுதியில வந்து உயர்ந்த வழியை மட்டுமே உயர்ந்தவர் கொடுப்பார். தாழ்ந்த வழி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார் இல்லையா? சோ அவரு வந்து ஒரு வயோதிகர் உடல்ல வந்து எதுக்கு வழிய கொடுக்கிறார்னா, ரொம்ப கீழான உலகம் இந்த கலியுகம். இப்ப இருக்குது. நம்ம பார்க்கலாம். திரும்புற பக்கம்லாம் எந்த நாடு எடுத்தாலும் எல்லாமே கீழா தான் போயிருக்குது. நாம பார்க்கிறோம். ஆனா, மிக உயர்ந்ததாக இதே பாரத பூமி மாறப்போகுது. உலகம் அழியும். பாரதம் மட்டும் அழியாமல் இருக்கும். இப்ப பார்க்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய பாரதம் இல்ல. டெல்லி அந்த யமுனை நதிக்கரை மட்டும் இருக்கும். அதுதான் சொர்க்கமாக இருக்கும். அதனாலதான் நீரோடை அண்டையில் அப்படின்ட்டு பைபிளும் இருக்கும், குரானும் இருக்கும். சொர்க்கத்துடைய அடையாளமாக. அங்க தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பாங்க. சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிங்கத்துக்கு கூட எந்த விலங்கும் பயப்பட தேவையில்ல, மனிதனும் பயப்பட தேவையில்ல. ஆனா இன்னைக்கு நாய், மாடுக்கெல்லாம் பயப்படுறோம். இல்லையா? டக்கு டக்குன்னு முட்டுது, கடிக்குது. மனிதன் குணம் மோசமாக ஆக அது மோசமாகுது. அப்ப அங்க எப்படி மோசமா இல்லைன்னா மனிதனுடைய குணம் சூப்பரா இருக்கும். அப்படி இருந்தவர்கள் தான் மறுஜன்மம் எடுத்து 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 2500 வருடம் கழிச்சு இந்த பூமி நரகமாக மாறுது. ஏன்னா அவனுடைய குணம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்குது. சொர்க்கத்துல எதனால அவன் உயர்ந்தவனா, அங்க காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்றுனா என்னன்னு தெரியாது, பேராசைனா என்னன்னு தெரியாது, அகங்காரம்னா என்னன்னு தெரியாது. குழந்தைகளை விட பரிசுத்தமா இருக்கு. அதனாலதான் அவங்களை இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. கடவுளுக்கு ஈக்குவலா பரிசுத்தமா இருப்பாங்க. கிறிஸ்தவ மதத்துல இயேசு மட்டும் காமம் இல்லாம பிறந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவரை கடவுளாக்கிட்டாங்க. ஆனா உண்மையில் அவர் அப்படி பிறந்தாரான்றது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பைபிள் சேனல்ல போட்டிருக்கோம். சரி. அதுதான் நம்ம சொல்றோம் இல்லையா? அது எல்லாமே கற்பனை கதை தான். அங்க இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அந்த பைபிள்ல சொல்ல சில விஷயங்களை சொன்னார். அவ்வளவுதானே தவிர அதுல சொல்லப்பட்டது இயேசுடைய கதை கிடையாது. அது எல்லாமே இங்க தூய்மையா பிறந்தார்னு இயேசு சொல்றாங்களா, சொர்க்கத்துல உள்ள எல்லாருமே பிறப்பாங்க. தூய்மையா தான் பிறப்பாங்க. சோ இதோடைய நினைவாக அவருக்கு போட்டுட்டாங்க. அதுலயும் முதல்ல பிறக்கிறது யாருன்னா கிருஷ்ணர் சொர்க்கத்தில். சோ கரெக்டா சொல்லனா கிருஷ்ணருடைய கதை தான் அங்க இயேசு கிறிஸ்துவோடைய கதையா போட்டாங்க. அதனாலதான் பேரே கிருஷ்ணர்னு வருது. சரி 2500 வருடம் சொர்க்கமா இருக்குது. அடுத்த 2500 வருடம் ஏன் நரகம் ஆகுது? எப்படி அங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாம இருந்தாங்க? கொஞ்சம் கொஞ்சமா அது எப்படி வந்தது அப்படின்னா, காமம் வரணும் அப்படின்னா ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையில காமம் ஜென்ரலா. அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம ஜென்ரல் சேனல்ல போட்டிருக்கிறோம். அதெல்லாம் எப்படின்ட்டு. ஆனால் ஆண் பெண் இருக்கணும். அப்ப ஆண் பெண்ணுனா அந்த ஆண் உடல், பெண் உடல் ரொம்ப முக்கியமானது. ஆனா சொர்க்கத்தில் உடலையே பார்க்க மாட்டார்கள். இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மாவை தான் பார்ப்பார். அதாவது உயிர். அது புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. தன்னையும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பிறரையும் ஆத்மான்னு புருவ மத்தியை பார்த்துதான் பேசுவாங்க.
அதோடைய நினைவு இன்னை வரைக்கும் இந்துக்கள் இங்க போட்டு வைக்கிறாங்க. அவங்களுடைய கவனம் அங்க இருந்ததுனால. அந்த ஆத்மா தான் கண்ணு வழியா பார்க்கும், வாய் வழியா பேசும், எல்லாத்தையும் செய்யும். உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா கண்ணு இருந்தாலும் பார்க்காது, வாய் இருந்தாலும் பேசாது. அப்ப இவ்வளவு நாளா மனிதர்கள் இந்த பிணத்தோட காமத்துல ஈடுபடுறது கேவலமான விஷயம்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு முன்னாடியும் உயிரோட இருக்கும்போதும் அவங்க பிணத்தோட தான் காமத்துல ஈடுபடுறாங்க. ஏன்னா உயிர் வேற, உடம்பு வேற. உயிர் இருக்கனால உடம்பு இயங்குது. ஆனாலும் இது ஒரு பிணம் தான், இயங்கக்கூடிய பிணம், அவ்வளவுதான். அப்ப அவன் அந்த பிணமே உண்மைன்னு நம்புறான். அப்ப அதோடைய இது என்ன ஆகும்? அவனுக்கு காமத்தை தூண்டுறதுக்கு தேவையான எல்லாமே இறந்து போன பணத்துக்கிட்டயும் இருக்குது. ஆனால் தான் அவன் காமத்துல ஈடுபடுறான். அப்ப அது தப்புன்னா, உயிரோட இருக்கும்போது காமத்துல ஈடுபடுறதும் தப்புதான். இல்லையா? ஆனா சொர்க்கத்துல இத பத்திலாம் யோசிக்க மாட்டாங்க. பட் அவங்களுடைய கவனம் ஆத்மால இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஆண் உடலும், பெண் உடலும் இருப்பாங்கன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அது உடம்பு நாம கிடையாது. ஆத்மா. அப்ப இந்த ஆத்மா ஆண் உடலில் ஒரு ஜென்மமும், அடுத்த ஜென்மமே பெண் உடலையும் எடுக்கும். அடுத்த ஜென்மம் மறுபடியும் ஆண் உடல். இப்படி மாறி மாறி தான் எடுக்கும். அதனால எந்த உடலை எடுக்குதுன்றத அது பார்க்காது. ஆத்மாவைத்தான் பார்க்கும். சோ அதனால அந்த இனக்கவர்ச்சி இருக்காது. அதை விட முக்கியம், ஆத்மான்றதுல கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தமா இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம், அமைதி. சோ இதனால என்ன ஆகுன்னா, அவங்களுடைய பார்வை, வார்த்தை, எண்ணம் எல்லாத்துலயும் அன்பு, அமைதி, தூய்மை இதான் இருக்கும். ஆனந்தம். இது எல்லாமே அவங்களுக்குள்ள இருந்து வருது. இன்னொருத்தரை சார்ந்து வரல. வெளி உலகத்தின் பொருட்களை சார்ந்து இல்ல. ஆத்மாவுடைய உண்மையான குணமாகவே இருக்கு. சோ அப்படி இருந்தவர்கள் சொர்க்கத்தில் இருந்தாங்கன்றதுதான் இங்க கிருஷ்ணர் வந்து அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறது. ஏன்னா சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனா மகாபாரதத்துல காட்டப்பட்டிருக்கிற கிருஷ்ணர் அந்த மாதிரி கதையெல்லாம் நடக்கல. அவர் போய் அம்பு விட்டாரு, பெண்கள் குளிக்கிறதை எட்டி பார்த்தாரு. அந்த கதை நிந்தனையா வர்றதுக்கு காரணமே, இப்ப மற்றவர்கள் கேட்கறாங்க, என்னடா இப்படி இருக்கிறான்ட்டு. நிஜத்தில் நடக்கவே இல்லை. நீங்க அதை விட்டுட்டு இல்ல அவருக்கு 7 வயசு தான் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மதப்பற்றுனால ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு மதத்திலுமே இயேசு அவரையே காப்பாத்திக்க முடியலன்னுவாங்க. முகமது நபிக்கும் அதே மாதிரி நிறைய நிறைய திருமணம் பண்ணாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து அந்த பற்று இருக்கனால அதுக்கு ஏதாவது ஒரு நியாயம். அப்ப வந்து போர் வந்துச்சு, எல்லாரும் இறந்துட்டாங்க, அதனால அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னுவாங்க. இப்ப ஈரான்லயும் அதே மாதிரி சட்டம் வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் இறக்குறாங்க இல்லையா, போர்ல இறக்குறதுனால அந்த மக்கள் வந்து இனவிருத்தி ஆகணும்ன்றதுக்காக சொந்த மகளே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சட்டம் வந்துடுச்சு. சொந்த மகள் அப்படின்னா என்னன்னா, மனைவியுடைய மகள் வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று இன்னொருத்தனை திருமணம் பண்ணும்போது அதுவும் மகள் தான் இல்லையா இவங்களுக்கு. ஆனா கல்யாணம் பண்ணிக்கலாம், 13 வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்துருச்சு. 13 9வது தேர்ல ரொம்ப சின்ன வயசு வந்துருச்சு. சோ அதுதான் அது எதை குறிக்குது அப்படின்னா, எந்த காலகட்டத்தில் நடந்த விஷயத்தின் நினைவார்த்தம்ன்றது தான் அது. அவருடைய வரலாறு கிடையாது. இந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்க போற ஒரு விஷயம் அங்க கற்பனை கதையா இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம ராமரையும் சொல்லுவோம். ராமருடைய அப்பாவுக்கு 1000 பொண்டாட்டின்னு இருக்கும். 1000 பொண்டாட்டி மேல கற்பனையே கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது இதோடைய அர்த்தம் என்னன்னா, மனிதனுடைய புத்தி திரும்புற பக்கமெல்லாம் கள தொடர்பு. எப்ப? கலியுகத்தின் இறுதி. இந்த நேரத்தில் ஒருவன் அப்படியே ரதிதேவி மாதிரி பொண்ணு எதிர வந்தாலும் கொஞ்சம் கூட மயங்காம இருக்கிறான். அதுதான் ராமர். அதுதான் சூர்பனகை வந்து ஒரு பெரிய தேவதை மாதிரி முன்னாடி வந்து நிற்பா. கொஞ்சம் கூட மனம் சலனப்படாது. இதுதான் அங்க மெசேஜ். ஆனா அந்த மெசேஜை விட்டுருவாங்க. அவன் வந்து மூக்க வெட்டிட்டான், எதுக்கு மூக்க வெட்டினா, இதெல்லாம் நியாயமா? இதுதான் சாத்தானுடைய சாமர்த்தியம். மெசேஜை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிடும். சரி, இப்ப இப்ப இங்க முக்கியமான விஷயம் பாருங்க. ஓகே, இத படிச்சாச்சு இல்லையா? வழி இல்லாமல் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாவம் இல்ல அப்படின்னு இருக்கு. இப்ப இறைவனுடைய ஞானம் பார்ப்போம். அதுதானே உயர்ந்த ஞானம்னு சொல்றோம். அப்ப இறைவன் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அது முடிஞ்சு போச்சு. அது இந்துக்களே சாப்பிடாம இருப்பாங்க. அதனால அது பெரிய விஷயம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பூண்டு வெங்காயமும் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்க போக போறது சொர்க்கத்துல. சொர்க்கத்துல பூண்டு வெங்காயம் சாப்பிடுற பழக்கம் இருக்காது. ஆக்சுவலா வந்து பூண்டு வெங்காயமே வெளிநாட்டுல இருந்து வந்ததுதான். நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில இருக்காது. வெளிநாட்டுல இருந்து எடுத்துட்டு வருவாங்க.
சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துல இல்லன்றதுக்கு அதுவே ஒரு பெரிய சாட்சி. அடுத்தது பிரதர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரதர் அந்த பெரிய வெங்காயமே கிடைக்காதீங்க. ம். ரேட் அதிகமா இருக்கும். சின்ன சின்ன வெங்காயமே வெங்காயம் வெளில தான் இருந்து இங்க விளையும். வந்ததுதான். சின்ன வெங்காயமே வெளில இருந்து வந்ததுதான். ஒரு 1000 வருடத்துக்குள்ள வந்ததுதான். நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும். பெரிய வெங்காயம் இப்ப சமீபமா வந்திருக்கு. பல்லாரி அப்படின்னுவாங்க இல்லையா? ஆமா. ஆ சரி. அது ஆக்சுவலா வைஷ்ணவர்கள் கூட அதே மாரி பூண்டு வெங்காயம் சாப்பிடாம இருப்பாங்க. அப்ப அப்ப எந்த விதத்துல கடவுள் கொடுக்கிற நியாயம் உயர்ந்தது? இதை விட உயர்ந்ததா இருக்கணும்ல. கடவுள் சொல்றாரு. நீங்க சமைக்கிற உணவ மட்டும் தான் நீங்க சாப்பிடணும். இங்க என்ன பண்ணிட்டாங்க? நீங்க கொல்ற உணவ தான் சாப்பிடணும்னு போட்டாங்க. இந்த ஞானம் இங்க எப்படி வருது பாருங்க. நீங்க சமைக்கிற உணவுன்னு கடவுள் சொல்றாரு. இங்க நீ வெட்டுன மிருகத்த நீ சாப்பிடுன்ற மாரி இங்க வந்துருச்சு. அப்ப ஏன் நான் சமைச்சு சாப்பிடணுமா? அப்படின்னா, இன்னைக்கு உலகம் ஃபுல்லா காமம், கோபம், குறிப்பா காமம். இதே தான் மைண்ட்ல இருக்குது. ஆணுக்கும், பெண்ணுக்கும். இதே உணர்வுல சமைக்கிறான். அதுவும் ஹோட்டல்ல சமைக்கிறான்னா எப்படி இருக்கும்? அந்த உணவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடுறது அந்த உணவு மட்டும் இல்ல. அவனுடைய உணர்வுகளும் அதுல இருக்கும். சோ அதுக்கு இந்து மதத்துல ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு சாமியார் வந்து ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. போறாரு. போன உடனே அங்க வந்து அந்த வெள்ளி டம்ளர் அத வந்து எடுத்து வச்சுக்கிட்டாரு. எடுத்துட்டு வச்சுட்டு வந்துட்டாரு. வந்தோனே அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம போய் திருடி இருக்கிறோம் அப்படின்ட்டு அடுத்த நாள் போய் கேட்கிறாரு. யார் இத சமைச்சதுன்ட்டு. எங்க வீட்டு வேலைக்காரி தான். பார்த்தா அந்த அம்மா பொருள் எடுக்கிற பழக்கம். அது இவங்களுக்கு வந்துச்சுன்ட்டு. சோ அது வந்து கண்டிப்பாக பாதிக்கும். அது எப்போ உங்களுக்கு தெரியும்னா, பிரம்மகுமாரிகள் வாழ்க்கைய நீங்க வாழறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரம்மகுமாரின்னா ஒண்ணும் இல்ல. இறைவன் இந்த ஞானத்தை ஒரு வயோதிகர் உடல் மூலமா கொடுக்கிறாரு. அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர தான் ஆதாம்னு பைபிள் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆதாம் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு வராரு. ஆதாம் ஏவாள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஞானம் அவர்கிட்ட மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்றது தெரியாது. சோ இப்ப இறைவன் கொடுக்கிற ஞானம். அதுக்காக தான் இறைவன் வரார். அப்ப அப்ப ஏன் பிரம்மகுமாரியா வாழ்ந்தா தான் உங்களுக்கு தெரியும் இந்த வைப்ரேஷன் பத்தி அப்படின்னா, இப்ப கூவம் இருக்குது. கூவத்திலே வாழறவங்களுக்கு கூவம் நாறாது. புதுசா போறவங்களுக்கு தான் நாறும். அந்த மாரி கரியிலும், காமத்திலும் இருக்கிறவங்களுக்கு அது தப்புன்றதே தெரியாது. வெளியில எங்க வேணாலும் சாப்பிடுறாங்க, எத வேணாலும் சாப்பிடுறாங்கன்றதுக்கு குறிப்பாக உங்க மனம் மாறுறது தெரியாது. உடல் மாறுறது கூட குறைஞ்சபட்சம் செத்தப்புறமா அப்ப கூட எங்க தெரியுது? எத்தன பேர் நான்வெஜ் சாப்பிட்டு சாவுறான்ற நியூஸ் கொரோனா காலத்துல இருந்து வந்துகிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து. யாராவது நிறுத்துனாங்களா? சத்து கிடைக்குதுக்காக சாப்பிடுறன்றதெல்லாம் சுத்த பொய். அங்க நாக்கு ருசிக்கு அடிமையாயிட்டாங்க. குழந்தை பெத்துக்கிறதுக்காக காமத்துல ஈடுபடுறேன்ற மாரி இது ஒரு பொய். இல்லையா? ஏன்னா அது சொல்றாங்க. காமம் இல்லன்னா, அப்ப எப்புட்றா குழந்தை பொறக்கும்? ஓ! குழந்தை பெத்துக்கிறதுக்காக தான் நீங்க காமத்துல ஈடுபடுறீங்களா? இல்லையா? சோ அதுக்கு அடிமையாகி கிடக்குறான். இன்னொன்னு குழந்தை பெத்துக்கிறத பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா, உலகம் அழியிற நேரத்துல தான் இறைவன் இந்த ஞானத்தையே வந்து குடுக்குறாரு. அழியறதுக்கு 100 வருடம் முன்பு. ஆல்ரெடி 90 வருஷம் முடிஞ்சிருச்சு. அழியப் போற உலகத்துக்கு யாராவது குழந்தை பெத்துக்குவாங்களா? அதுவே பெரிய பாவம். இல்லையா? சோ அந்த மாரியும் குழந்தை பெத்துக்கிறவங்களுக்கு தான் இயேசு சொல்லியிருப்பார் கடைசி நேரம் பத்தி. கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ! பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ! கண்ணு முன்னாடி குழந்தைய கொன்னுட்டு போய் சாப்பிடுவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நாக்கு ருசி அடிமையாயிட்டாங்க. அ பெரியவங்கள கொல்றது கொஞ்சம் கஷ்டம். குழந்தைன்னா டக்குன்னு அப்படி அசர்றதுக்குள்ள குழந்தை காணாம போயிடும். சின்ன வயசுலலாம் புள்ள புடிக்கிறவன் அப்படின்ட்டு சும்மா ஏமாத்துவாங்க குழந்தைங்கள. ஆனா இப்ப நிஜம் இப்பவே நடக்குது. ஆல்ரெடி நடக்குது. இல்லையா? சரி. அதனால இப்ப நீங்க வந்து இப்ப இங்க என்னன்னா, காமம் இல்லாம இருக்கணும், கோபம் இல்லாம இருக்கணும், பற்று இல்லாம இருக்கணும், பேராசை இல்லாம இருக்கணும், அகங்காரம் இல்லாம இருக்கணும். இதெல்லாம் எப்ப சாத்தியம்னா, ஆத்மாவை பார்த்து பேசும்போது தான் சாத்தியம். உடலை பார்த்தால் காமம் வரும், கோபம் வரும், எல்லாமே வரும். அப்ப மெயினா இறைவன் நினைவிலே இருக்கணும். அப்பதான் அந்த சக்தி வரும். அப்ப இறைவன் எப்படி இருப்பாருன்னு தெரியணும். எல்லா மதத்திலும் இறைவனை நினைக்க சொன்னாலும், எந்த மதத்திலும் இறைவன் எப்படி இருக்காருன்னே சொல்லல. இது எப்படி இருக்குன்னா, கொஸ்டின் பேப்பர் குடுத்துட்டு சாரு, டீச்சர் ஸ்கூல்ல ஏய் எல்லாரும் ஆன்சர் எழுதுங்க, ஆன்சர் எழுதுங்க. அட பாவி பாடம் நடத்தவே இல்லையாடா நீனு. ஏய் எழுதுறியா இல்லையான்னு அடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் எல்லா மதமும் கடவுள நினைக்கணும், கடவுள நினைங்க. அவர் எப்புட்றா இருப்பாரு? அதெல்லாம் தெரியாது. நீ நென. சரி இயேசுவே கடவுளா கூட வச்சுக்கலாம். எப்படி நெனைப்ப? இயேசுவ பார்த்தாங்களா யாராவது? கிருஷ்ணரே கடவுளா இருக்கட்டும். கிருஷ்ணர பார்த்தாங்களா யாராவது? அதாவது இதுவரைக்கும் தோன்றியதிலே மிக அழகானவர் கிருஷ்ணர்ன்றாங்க.
இவங்க கண்ணங்கரேர்னு ஒரு சிலையை வச்சுட்டு அதான் கிருஷ்ணர்ன்றாங்க. சோ கிருஷ்ணரா இருந்தவர் அழகா இருந்தாரு, மறுஜன்மம் எடுத்து எடுத்து அசிங்கமாயிட்டார். உடலும் சரி, மனமும் சரி. அழகா இருந்தவரே கருப்பாயிட்டாருன்றதுதான் கிருஷ்ணருக்கு ஷியாம் சுந்தர்ன்றோம் பேரு. ஷியாம்னா கருப்பு, சுந்தர்னா அழகு. அழகா இருந்தவர் கருப்பானார்னு அர்த்தம். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, கருப்பு தான் அழகு அப்படி பாடிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்காக தகுதிப்படுத்துறாரு. அங்க காமம்னா என்னன்னே தெரியாது. காரணம் அவங்க ஆத்ம உணர்வுல இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம உடல் உணர்வுல நல்லா மூழ்கிட்டோம். அப்ப அந்த உடல் உணர்வுல இருந்து விடுபடணும்னா ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவரை தான் அல்லான்னு முஸ்லிம்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், சிவன் இந்துக்களும் சொல்றாங்க. ஆனா 3 பேருக்குமே அவரை பத்தி தெரியாது. லிங்கம் வந்து ஒரு விதத்துல ரைட்டு. ஏன்னா மற்றவர்கள்லாம் மனித உடல் வச்சிருக்காங்க. இங்க மனித உடல் கிடையாது. சோ மனித உடல் அற்றவர்ன்ற அர்த்தத்துல அது கரெக்ட். ஆனால் அந்த லிங்கத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. இறைவன் சொல்றார், கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியா இருக்கிறேன். அது பூஜை பண்ணணும்னா கொஞ்சம் பெருசா வைக்கணும். அதனால முட்டை வடிவத்துல வச்சுட்டாங்க லிங்கம். அது கரெக்ட். அப்ப கீழ்ப்பகுதி என்ன அப்படின்னா, அவர் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாயை பயன்படுத்தி ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் அவர் உடம்புலே வர்றார். வேற எதுக்குமே வரல. அப்ப நீங்க பாக்குறது பிரம்மாவுடைய வாய், சிவனுடைய சிவலிங்கத்துடைய கீழ்ப்பகுதி. அது பேரே கோமுகி, பசுவின் வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வாய் வழியாக இறைவனுடைய ஞானத்தை நாம அடையிறோம். சோ இப்ப அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப இறைவன் நினைவு, இறைவன் கொடுக்கிற ஞானத்தை தினம் தினம் கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. குறைஞ்சது 3 தடவையாவது படிக்கணும். ஒரு தடவை நீங்க கடகடன்னு படிச்சீங்கன்னா 20 நிமிஷம் ஆகும். நிறுத்தி படிச்சீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். அது ஒரு ஃபர்ஸ்ட் தடவை படிக்கிறதுக்கு தான். அடுத்தது ரிவைஸ் பண்றதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். குறைஞ்சது 3 தடவை படிக்கணும். படிச்சதை மனதில் அசப்போணும். ஏன்னா அங்க படிக்கணும்னா சும்மா மந்திரம் இருக்காது. உங்களுடைய குணத்தை மாத்துற விஷயம் இருக்கும் இல்லையா? ஒரு காமத்துல விழுந்தா எதனால விழுறீங்க, ஏன் விழாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எதுல அலட்சியமா இருந்தீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் திரும்ப சொல்ல 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 அந்த வைராக்கியம் வரும். அது மட்டும் இல்ல, அந்த காமம் இல்லாமல் இருக்கும்போது உங்க மனம் எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்குது, இறைவனோட புத்தி, இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைக்கும் போது இந்த இடம் துடிக்க ஆரம்பிக்கும். அவர்கிட்ட இருந்து சக்தி வர்றதை உணர முடியும். தப்பித்தவறி நீங்க காமத்துல விழுந்துட்டீங்க, அல்ல காமம் சார்ந்த ஏதோ ஒண்ணுத்துல பார்வையிலயோ ஏதோ ஒண்ணுத்துல பண்ணிட்டீங்க அப்படின்னா இறைவன் கிட்ட புத்தி கனெக்டே ஆகாது. அதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் ஆகும். இப்படி இருக்கும் பொழுது இறைவன் நினைவினாலேயே தான் 24 மணி நேரம் இறைவனை நினைக்கணும். அப்ப சமைக்கும் போதும் இறைவன் நினைவிலே சமைப்பீங்க. சமைக்கிறது மட்டும் இல்ல, சாப்பிடும் போதும் இறைவனோடு சேர்ந்து சாப்பிடுவீங்க. இதுதான் முக்கியமான விஷயம். முஸ்லிம்கள் விலங்குகளை வெட்டும்போது பிஸ்மில்லான்னு சொல்லி வெட்டுறாங்க. மேபி எந்த உணவு சாப்பிட்டாலும் பிஸ்மில்லான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்துல ஒரு மந்திரம் அது. ஓகேவா? அல்லாவுக்கு பெருமையா இருக்கட்டும், அல்லாவுக்கு நன்றியா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. அடுத்தது கிறிஸ்தவர்களும் அதே தான் பண்ணுவாங்க. இந்துக்கள் அதுக்கு முன்னாடி வந்த மதம் இல்லையா? சோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஒரு படி மேல போய் கடவுளுக்கு வச்சிட்டு சாப்பிடுவாங்க. படைச்சிட்டு சாப்பிடுறது அப்படின்ற பழக்கம் ஆயிடுச்சு. இப்ப பண்டிகைக்கு மட்டும் படைக்கிறாங்க. ஆனா இப்பவுமே ஐயருங்க வந்து அந்த இதெல்லாம் பண்ணி படைச்சிட்டு அப்படி இல்லாட்டினா கூட கடவுளுக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும். பாருங்க, மற்ற மதத்துல கொடுத்ததுக்கு நன்றி. ஆனா இங்க இதுவே நான் கடவுளுக்கு தான் கொடுக்கிறேன் அர்ப்பணம். அப்ப பூஜை பண்றதுக்கு ஈக்குவல் அது. வச்சு பூஜை பண்றதுக்கு ஈக்குவல். ஆனா இங்க கடவுளே நேரடியா நடத்துறாருல்ல, அவர் கூடவே சாப்பிடுறது. அவருக்கு ஊட்டி விட்டுட்டு இது எல்லாமே மனதினால நடக்கிறதுதான். ஏன்னா கடவுளுக்கு உடம்பு கிடையாது இல்லையா? சோ புத்தியினால அது இன்னும் ஆழமாக இருக்கும். அது இப்ப தேவையில்லை. ஆனா இறைவனோட சாப்பிடுறது. இப்படி நம்ம சாப்பிடுறோம். சோ இப்படி அவர் சொல்ற வழிப்படியே நீங்க நடந்து வந்தீங்க அப்படின்னா, அந்த காமம் சார்ந்த எண்ணம், கோபம் சார்ந்த எண்ணம் இதெல்லாம் அப்படியே பயங்கரமா குறைஞ்சிட்டு வரும். ஆனா தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில ஹோட்டல்லயோ எங்கேயோ சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். எண்ணமும் பயங்கரமா இருக்கும். உடம்பே பயங்கரமா ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். காமம் சார்ந்து, கோபம் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். டக்குன்னு உங்களுக்கு தெரியும். வெளில சாப்பிட்ட உடனே தெரியும். ஹோட்டல்லன்னு இல்ல, சொந்தக்காரங்க சமைச்சாலே, ஏன் உங்க அப்பா அம்மா சமைச்சாலே, ஒருவேளை அவங்க இறைவனுடைய குழந்தைய, அதாவது பிரம்மகுமாரியே இல்லாத பட்சத்தில், அவங்களும் பிரம்மகுமாரியா இருந்தா அவங்களும் இறைவன் நினைவுல இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அரைகுறையா இருந்தா அதுவும் சாப்பிடக்கூடாது. அவங்க பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இப்படியே இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்க கதை. சோ இந்த டிஃபரன்ஸ் இருக்குது. சோ இப்ப இறைவன் கொடுக்கிற இங்க இந்த ஞானம் தான் ஒவ்வொரு மதத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பகுதி வருது.
இங்க நாம இறைவன் கூட பேசும்போது நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். எனக்காக நீ சொர்க்கத்தையே கொடுத்தியே, நான் படு பாதாளத்துக்கு சாக்கடைக்கு போயிருந்தேன், என்ன காப்பாத்தினியே, நன்றி பாபா, நன்றி பாபான்னு சொல்லுவோம். பாபான்னா அப்பா. கடவுள அப்பாவை மட்டும் இல்ல, சகல உறவும் இப்ப அவர் மட்டும்தான். இப்ப நாம இங்க சொல்றத அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நன்றி புடிச்சுக்கிட்டாங்க. சாப்பாடு எதிர இருக்குல்ல, சாப்பாட்டுக்கு நன்றின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. சோ இங்க இங்க நடக்கிற விஷயம் தான் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இங்க வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, அதாவது எப்பவுமே இறைவனை நினைச்சாலும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உட்கார்ந்து வேற மத்த எந்த வேலையும் விட்டுட்டு இறைவனை மட்டும் நினைக்கிறது. சோ இதோட நினைவு பாத்தீங்கன்னா, முஸ்லிம் மதத்துல 5 வேளை தொழுகை பண்றது அப்படின்னு இருக்கும். இங்க என்ன பண்ணுவோம்னா, டிராபிக் கண்ட்ரோல்னும். என்னது, உங்க மனம் எங்கேயும் போகாம நான் சொல்ற இடத்துக்கு அது வளையணும். இறைவன் இருக்கிற பரந்தாமத்துக்கு போனா போணும். சொர்க்கத்துக்கு போகணும். ஏன்னா சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்றோம். சோ சொர்க்கம் எப்படி இருக்கும், இதெல்லாம் இறைவன் முரளியில சொல்லுவார். சோ அந்த இடத்திலே போய் வாழற மாதிரி நினைக்கிறது. நம்மளுடைய நினைவாகத்தான் கோயில் கட்டுறான். அந்த கோயில்ல போய் பக்தர்களுக்கு சக்தி கொடுது. நான் நினைச்ச மாதிரி என் மனதை வளைக்கணும். இது என்ன பண்ணிட்டாங்க, முஸ்லிம் மதத்துல உடம்ப வளைக்க வச்சுட்டாங்க. இங்க சூக்ஷ்மமா நடக்கிறது, இந்த ஞானம் இல்லாதனால உடம்ப வளைக்கிறது இருக்குது. இந்து மதத்திலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தோப்புக்கரணம் போடுவாங்க இல்லையா? சோ தோப்புக்கரணம் போடுறது வந்து ஒரு விதத்துல அந்த பணிவா இருக்கிறது, பச்சாதாபப்படுறது, இல்ல தப்பு பண்ணா தோப்புக்கரணம் போடுன்னுவாங்க. அந்த மாதிரி இறைவன் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணா என்கிட்ட சொல்லி பச்சாதாபப்பட்டுட்டு, டக்குன்னு நீ மாத்திக்கணும், உடனே சத்தியம் பண்ணிடணும், இனி நான் அதை பண்ண மாட்டேன். இதோடைய நினைவு தான் கிறிஸ்தவ மதத்துல பாவ மன்னிப்புன்னு வந்துருச்சு. ஆனா நம்ம இங்க கடவுள்கிட்ட நாம செய்தது தப்பு சொல்றோம். மனிதர்கள் கிட்ட சொன்னா என்ன பண்ணுவோம், அவனே பாவத்துல இருக்கிறான். நீங்க சொல்ற பாவம் அவனை ட்ரிகர் பண்ணி அவன் பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும். நிறைய பாதிரியார்கள் பாலியல் குற்றத்துல சிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஆனா அதனாலதான் சொல்ல முடியாது, ஏற்கனவே அவங்களுக்குள்ள இருக்கும், இது தூண்டப்படும் போது மாட்டிக்கிறாங்க. சோ இங்க இருக்கிற விஷயம் எல்லாத்துலயுமே வந்து வர்றத நம்ம பாக்குறோம். சோ இப்ப இந்த இந்த ஞானமே பாத்தீங்கன்னா, இதுல உள்ளதே பிரம்மகுமாரிகளுக்காக இதே ஞானமே வரும். ஏன்னா அந்த ஞானம் இங்க கொஞ்சம் அப்படி மாறி வந்திருக்கும். அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, செத்தது, ரத்தம், பன்றின இறைச்சி இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு வருது. இங்க கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த செத்ததுன்றத அழியக்கூடியதுன்னு வச்சுக்கலாமா? அழியக்கூடிய எதையும் நீங்க புத்தியினால சாப்பிடாதீங்க. அதாவது பார்க்காதீங்க, கேட்காதீங்க, நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க நிஜமா சாப்பிடுறது அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது, ஏன்னா எல்லாமே அழியக்கூடியது. அழியாதது 2 விஷயம் தான். ஒண்ணு ஆத்மா, அது எப்பவுமே இருக்கும். அடுத்தது பரமாத்மா. அவ்வளவுதான். இதை தவிர எதையும் நினைக்காதீங்க. பார்த்தும் பார்க்காம, கேட்டும் கேட்காம இருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, உங்களுடைய வாழ்க்கை முறையில் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், நிராகரிப்பவர்கள் யாரு? எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கடவுளை நிராகரிச்சாதான் உங்க மதத்தை பிடிக்க முடியும். மதத்தை விட்டாதான் கடவுளை பிடிக்க முடியும். சோ அப்ப இது என்ன காமம் இல்லாம வாழறதா? உலகம் அழியுதா? போடா, அதெல்லாம் நீங்களாம் எப்பத்துல இருந்தோதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்க அழியுது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. சோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை முறையில் அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இங்க இங்க வந்து அஞ்சுதல்னு இருக்கு. நம்ம கடவுளுக்கு பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. நம்ம செய்த பாவத்துல இருந்து தப்பிக்கணும். அந்த பாவத்துல இருந்து தப்பிக்கணும்ன்ற அந்த பயம் இருந்தா போதும். சோ அதுக்கு இறைவனை நினைக்கணும். சோ என் வழியில் நடவுங்கன்றத பயந்து நடங்கள்னு இருக்கு. பக்தினாலே பயம்னு வந்துடும். சரி, பயபக்தின்றாங்க இல்லையா? அதனால இன்றைய தினம், இன்னைக்கு இப்பதான் நீங்க முதல்ல இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கை முறையை பரிபூரணமாக்கி விட்டேன். கரெக்டா வாழறது எப்படி அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு கடவுள் சொல்றது இங்க வெளிப்படுது. அடுத்தது, நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கி விட்டேன். சோ கடவுளுடைய அருளே இந்த ஞானம் தான். இந்த ஞானத்தின் மூலமாக சொர்க்கம் கிடைக்குது. அங்க அனைத்துமே இருக்குது. சோ எல்லாம் கிடைத்த பிறகு எதுக்கு நீங்க மற்றவர்கள் கிட்ட கையேந்துறீங்கன்னு வரும் இல்லையா? முழு திருப்தி. நமக்கு வந்து கலியுகத்துல எல்லாம் இல்லாம தான் இருப்போம். ஆனா கடவுளே கிடைத்த பிறகு நமக்கு எதற்கு மற்றதை பத்தி? நமக்கு தேவையானது கிடைச்சிடும். அப்ப இங்க வந்து எல்லாத்தையும் அபகரிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. கடவுள் நமக்கு எல்லா சொத்தையும் இப்பயே கொடுப்பாருன்னு அர்த்தம் இல்ல. அது சொர்க்கத்துலதான் கிடைக்கும். ஆனால் அனைத்தையும் கொடுப்பவரே என் கூட இருக்கிறார். அப்புறம் நான் எதுக்கு கவலைப்படணும்? இங்க கொடுத்தாலும் அது அதனால நம்ம பாவம் தான் செய்வோம் இல்லையா? சோ அதனால இப்ப நீ தகுதியானா போதும். நம்மள தகுதிப்படுத்துறார். அவ்வளவுதான். இன்னும் உங்களுக்காக இஸ்லாம் சமாதானத்தின் பாதையே மார்க்கமாக ஆக்கியுள்ளேன். சோ சமாதானம் பைபிள்ல இருக்கும்.
அந்த காணிக்கை பெட்டியில காசு போடுறதுக்கு முன்னாடி உன் சகோதரனோடு மன இடறல் உண்டானால் அது உனக்கு ஞாபகம் வந்தா போய் அவங்க கூட சமாதானம் பேசிட்டு வந்து காணிக்கை பெட்டியில காசு போடு அப்படின்னு இருக்கும். சோ இங்க என்னன்னா கடவுள் சொல்றது என்ன, இது எதுவுமே பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இரு, ஆத்மான் பாரு, சகோதரன் பாரு, அவங்க நடிப்ப அவங்க நடிக்கிறாங்க, எதையுமே மைண்ட்ல எடுத்துக்காதன்ற. சோ அப்ப மனம் தானாவே அமைதியா இருக்கும். அதுக்குதான் முற்றுப்புள்ளி வைக்க சொல்றாரு. சோ அந்த வழியை இறைவன் கொடுக்கிறார். உங்களில் எவரேனும் பாவம் செய்யும் எண்ணமின்றி பசியில் நிர்பந்தத்திற்கு உள்ளானால் நீங்க சாப்பிடலாம் அப்படின்ற அர்த்தம் வருது. ஆனால் கடவுள் என்ன சொல்றாருன்னா, இறைவன் மீது அசைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க இப்படி இருக்கிறீங்க, இதனால உங்க குடும்பத்திலே பிரச்சனை வருதுன்னும் போது மனிதர்கள் என்ன, ஐயோ நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவங்கள சார்ந்து இருக்கணுமே தோணும். இங்கதான் அசைக்க முடியாத நம்பிக்கை கடவுள் மேல வைக்கணும் இல்லையா? நான் கடவுளை பிடிச்சிருக்கிறேன், மனிதர்களை பிடிக்கல, கடவுள் வழிபடிதான் நடப்பேன், இதனால என் நிலைமை என்னானாலும் எனக்கு கவலை இல்லை. இதுதான் உண்மையான தைரியம். அப்ப உங்களுக்கு நான் கேரண்டின்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கோடீஸ்வரனுக்குலாம் ஒரு கை சாப்பாடு கிடைக்காது கடைசியில. ஆனா உங்களுக்கு தேவையான உணவு கிடைச்சிடும். பெரிய 36 வகை உணவு கிடைக்காது. ஆனா உங்களுக்கு உயிர் வாழறதுக்கு தேவையானது கிடைச்சிடும். நீங்க பசியினால இறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இது இறைவன் கொடுக்கிற ஞானம். அப்ப அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும்போது தான் அவருடைய வழிப்படியே நடக்கும். ஆனால் அதை நீங்க மீறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் பொறுப்பு இல்லைன்ட்டு. ஏன்னா நீ என்ன பண்ற, மனிதனை பிடிக்கணும்னு நினைக்கிற. சரி மனுஷன் உனக்கு காப்பாத்துவனா, சரிப்பா நான் சொல்றது அப்படியே கேட்கிற குழந்தைய நான் பாத்துக்கோன்னா, நீ வந்து கடவுள் வைக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தனை வச்சிருக்கிறன்னா உன்னை நான் பாத்துக்கோனா இல்லையா? கடவுள் சொல்றது அதுதான் உடன்படிக்கை அப்படின்ட்டு குரான் பைபிள் எல்லாம் இருக்கும். ஆக்சுவலா இறைவன் கொடுக்கிற பிரம்மகுமாரிகள் கொடுக்கிற ஞானம் வந்து அப்படியே வருது, அதுல கொஞ்சம் மாறி இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் மற்றவர்கள் பாத்தீங்கன்னா கடைசியில அது எல்லாருமே செய்த பாவத்திற்கான தண்டனை எல்லாம் அனுபவிச்சாகணும். ஆனா இறைவன் நினைவுல இருக்கும் பொழுது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதோடைய நினைவு பைபிள்ல வரும். எப்படி வரும்னா, ஒரு தீர்க்கதரிசிய வந்து அது வந்து கற்பனை கதை, அதையும் சொல்லிடுறேன். கடவுளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அவன் கொலை பண்ணுவான், கேட்டா கடவுளுக்காக கொலை பண்ணான்னு இருக்கும். சோ கதையில அப்படி உருவாயிடுது. அப்ப என்ன பண்ணிடுறான், கொலை பண்ணிட்டு பயந்துட்டு ஓடுவான். ஏன்னா மக்கள் நம்மளை கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ட்டு. அப்ப இவன் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்குவான். அப்ப காக்கா வந்து அவனுக்கு அந்த கறித்துண்டு, வடத்துண்டு இதெல்லாம் போட்டுட்டு இருக்கும் டெய்லியும். இப்ப அந்த எம்டி ஜெகன் இருக்கிறாரு இல்லையா, கிறிஸ்தவ பாதிரியாரு, அவரு இதான் சொல்லுவாரு. கடைசி நேரத்துல வந்து இந்த மாதிரி காக்கா வந்து உங்களுக்கு சாப்பாடு போடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது எது கிடைச்சாலும் சாப்பிடணும்னு இருக்கிறவங்க அப்படி சாப்பிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, காக்கா அது சாப்பிட்டதை எடுத்துட்டு வந்துதான் போடும், அதை சாப்பிடக்கூடாதுன்னு இதுல போட்டிருக்குது இல்லையா? சோ அது என்னன்னா, அதுல உள்ள மெசேஜ் என்னன்னா, கடவுள் பார்த்துக்குவார், கடவுளின் வழிப்படி நீங்கள் நடந்தால்னு அர்த்தம். மற்றபடி கடவுள் கொலை பண்ணவும் சொல்லல, காக்கா போடுறத சாப்பிடவும் சொல்லல. அது நம்ம மனிதர்கள், மற்ற மனிதர்கள் சமைக்கிறதே சாப்பிட மாட்டோம், காக்கா எடுத்துட்டு வந்து போடுறத போய் சாப்பிடுவோமா? சோ கதையில அததான் கதையில கவனம் வச்சுட்டு அதுல சொல்ல வந்த செய்தி அவங்களுக்கும் தெரியாது பாவம். இந்த ஞானம் தெரிஞ்சாதானே தெரியும். அதனால நம்ம சொல்றோம், அதிர்ஷ்டம் உள்ளவங்க பார்த்து மாறிக்குவாங்க, அவ்வளவுதான். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.